அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா வெளியாயிருக்க லவ்வர் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா திவ்யா அப்படின்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. தன்னோட கேங்கோட சேர்ந்து ஸ்கூபா டைவிங் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ண ட்ரூத் ஆர் டார் விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஒரு கொஸ்டின் வருது. உன்னோட காதல நீ எப்ப முதலா சந்திச்சேன்னு கேக்கு. அவங்க முதல்ல சொல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே கம்பல் பண்ணதால ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா எடுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் அருண் அப்படின்றவரை முதலா சந்திக்கிறாங்க. ஸ்டேஜ் ஏறி அழகா மிமிக்ரி பண்ண பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அண்ட் போக போக தான் தெரிய வருது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம். இதனால திவ்யா பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு இருக்க அருணும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. நம்பர் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கேங்குக்கு தெரியாம இவங்களே நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல காதல் மலர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இவங்களோட காதலனான அருண் கிட்ட இருந்து போன் வருது. முதல்ல எடுக்க தயங்குறாங்க. மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி அம்பத்தூர்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுவான்னு கேட்க. அப்படியா, சரி நான் அங்கதான் இருக்கேன், ஒரு சின்ன சர்ப்ரைஸ்மா, லொகேஷனை மட்டும் அனுப்ப முடியுமான்னு கேட்க. இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட கோவலம் வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லல. ஆனா அவர் கரரா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கேட்கும் போது அவங்க ஸ்டோரிய போட்டுட்டாங்க. அதனாலதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறாரு அப்படின்ற விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு. இதனால வேற வழி இல்லாம இவங்களோட ஆபீஸ் கேங்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஎல் இருப்பாரு. அவருக்கு இன்னைக்கு தான் ரிலீவிங் டே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சின்ன பார்ட்டி, அதுக்காக தானே நான் வந்தேன்னு சொல்ல. அந்த நாய் கூட சேராத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், போன வாட்டி அவ்வளவு சண்டை நடந்தோன்னு அவங்க கூட தான் போயிருக்கல, எதுக்கிட்ட என்கிட்ட சொல்லாம போன அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க இப்ப நான் இந்த மாதிரி பேச தயாரா இல்ல, நான் அப்புறம் பேசுற அருண் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாங்க. கட் பண்ணி அருணை காமிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா. இது நல்லா பயங்கர கடுப்போட மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. எடுக்கிறதா தெரியல. கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் இன்னைக்கு அவன் என்ன கதி ஆகுறா பாரு அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு வேகமா போய்கிட்டே இருக்கும்போது டயர் பஞ்சர். இதனால அவரோட நண்பருக்கு போன் அடிக்கிறாரு. நண்பரும் நடந்த விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டுட்டு, டேய் அவங்க கூட தானடா அவ்வளவு சண்டை நடந்தது, வால் நடா இப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் சொல்றதை கேள, ஸ்ட்ரைட்டா போய் பிரச்சனை பண்ணன்னு வையா, தேவையில்லாம ஏதோ போயிடும், நம்ம ஒரு 2 கட்டிங்க போட்டு பொறுமையா போய் கேட்போம்டான்னு சொல்லி ஒயின் ஷாப் கூட்டு போயிட்டாரு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹீரோ சரக்கு அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரெஸ்பான்ஸ் பண்றதா தெரியல. அண்ட் சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு அவரோட காதலே சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கே போயிட்டாரு. கீழே வா கொஞ்சம் பேச வேண்டி இருக்குன்னு சொல்ல அவங்களும் ஏற்கனவே நீ பில்டிங்ல பண்ண பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கு, எதுவும் இருந்தாலும் ரூமுக்குள்ள வாடா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பாக்குறாங்க. மனுஷன் பயங்கரமா கத்துறாப்புல, இவ்வளவு சண்டை நடந்திருக்கு, எதுக்காகடி அவங்க கூட போன, கேட்காம கொள்ளாம எதுக்கு போன, நீங்க சொல்லிட்டு போயிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சண்டை பெருசாக்கிட்டே இருக்கு. இவங்க நீ குடிச்சிருக்க, நான் அப்புறம் பேசுறாருன்னு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போய்கிட்டே இருக்காங்க. கடுப்புல பக்கத்துல இருக்க கண்ணாடிய ஒரே உடை, கையை பிச்சுக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஃபுல் போதை தெளிஞ்சு போயிருச்சு, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அருண் அண்ட் திவ்யா 2 பேரும் வண்டியில போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. திவ்யா ஒரு மாதிரி சோகத்துல இருந்தாலும் அருண் இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன், நீ என்கிட்ட சொல்லாம போனதால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ரொம்ப காமா பேசி ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அருணோட வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்வாங்க. இவங்களோட அப்பா வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டுக்கு போகும்போது கையில கட்டு இருக்கும். அது என்னன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பா தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்காரு. ஒழுங்கு மருதியா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி போய் படுத்துட்டாரு. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க அம்மாவை டிராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பைக்ல கூட்டு போறாரு. அண்ட் போகும்போது இவங்க அம்மாவும் நானும் கடனை உடனே வாங்கி எனக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், நீ பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் எதாரா சுத்திக்கிட்டே இருக்க, அம்மா சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத, இவன் ஒரு வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டு அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கையில கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பிவிட அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு புது நபர் ஜாயின் ஆகுற மாதிரி இருக்கும். அவருக்கு காஃபி மிஷின் சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க தான் போறாங்க, உதவி பண்ணி கொடுக்குறாங்க. கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ கிட்டே போகுது. ஒரு பெரிய கேங்கு கூட பாத்தீங்கன்னா எப்பயுமே கம்யூனிகேஷனோட இருக்கிறாள். அவங்க எல்லாருமே சரக்கு தம்மு அப்படின்ற மாதிரி என்னமோ போதையிலேயே இருக்கவங்க. இவர் போறாரு, அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அது கூடவே இவரோட காதலிக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு கேங் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிய வருது அந்த கேங்ல ஒரு பெரிய ஆள் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு அப்படின்னா ஹீரோ கடையை திறந்துருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக வேலைகள்ல தான் நம்ம ஹீரோ அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரு ஆரம்பிச்சிடலாம்டா, கேஸ் போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சதும் ஈஸி ஆயிடும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவோட கனவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்றத. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு டெசர்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ட்ரை பண்ண இவர் வீட்டுல இருந்து இவங்களுக்காக ஆசையா ஒரு டெசர்ட்
சாலட் ரெடி பண்ணிருப்பாரு. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ன மாதிரி அவரை புகழ்ந்துட்டு கட் பண்ணி 2 பேரும் படுத்துக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. காலேஜ் டைம்ல எப்படி இப்படிலாம் இருந்தது, இப்ப இப்படிலாம் இருக்கு அப்படின்ன மாதிரியும் பேசிட்டு, இனிமேல் நீ சண்டை போடவே கூடாது, நமக்குள்ள சண்டையே வரக்கூடாது அப்படின்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல, நேத்து அவ்வளோ சண்டை போட்டீங்க, இப்ப என்ன மறுபடியும் சேர்ந்துட்டீங்க போலியே அப்படின்ன மாதிரி இவங்களோட நண்பர்கள் கூட இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா புதுசா டிஎல் வர போறாரு அப்படின்ன மாதிரி இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடியே சந்திச்சிருப்பாங்க. அந்த காஃபி பிரச்சனையில காமிச்சிருப்பாங்களே அதுதான். அண்ட் இவர் டிஎல் மட்டும் இல்லாம ஒரு பெரிய விளாகர், இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ இது மூலமா நமக்கு தெரிய வருது. அவரும் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. அதை அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டிக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட காலேஜ்ல படிச்ச ஒரு நபர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள போய் என்டர் ஆகி ஹீரோயின் பாத்தீங்கன்னா மிங்கிள் ஆயிட்டாங்க. ஈஸியா எல்லாருக்குள்ளயும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க ஹீரோ ஒரு ஃபெயிலியரா இருக்காரு இல்லையா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதுக்கான நேரம் வரல. அது கூடவே டிசைனிங் கோர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அதுக்கும் வேலைக்கு போகாம நான் பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே இதை புரிஞ்சுக்காம இன்னும் வேலை இல்லாம இருக்கியா, ஆமா உன் கேர்ள் ஃபிரெண்ட் எவ்வளோட சம்பளம் வாங்குறா, இவனே எங்க கம்பெனிக்கு வாடா, நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி காலேஜ் படிக்கும் போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த மனுஷனை இப்போ இவர் மறுபடியும் பாக்குறாரு. அந்த மனுஷன் நெக்கலாவே பேசிக்கிட்டே இருக்கிறதால சண்டை முத்தி போயிடுது, அடிக்க போயிட்டு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க இது நமக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு நிறைய முறை மெசேஜ் போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. நாட்கள் போகுது. அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் என்னடா பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த டிசைனிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அதுல வேலைக்கு ஜாயின் பண்றாரு. இந்த விஷயத்த போட்டோ எடுத்து அவங்களுக்கு எப்படியோ அனுப்பி விட்டுட்டாரு. இதை பார்த்து அவங்க கொஞ்சம் கோவம் தனிஞ்சு போய் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பீச்சுக்கு போறாங்க. வேலை எல்லாம் எப்படி இருக்கு, செட் ஆயிருச்சாடா அப்படின்ற மாதிரி நார்மலா பேச ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம்னு பார்த்து ஹீரோவும் அம்மா இந்த மாதிரி அடிக்கடி உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்கடி, உங்க வீட்டுல நீ பேசினியா இல்லையான்னு கேட்க அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நான் இப்ப கல்யாணத்துக்கு ரெடியான்னு எனக்கு இன்னும் தோணலடா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்க கடுப்பாய் திட்டுறாரு. நாளைக்கு அம்மாவை பார்க்க போறோம் அவ்வளவுதான் சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. உங்களுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஆனா அது மட்டும் இல்லாம அவனை நம்பி உன்னோட வாழ்க்கையை ஷேர் பண்ணுவியா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடியா அப்படின்ற மாதிரி சொல்ல மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போய் தோசை எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட அம்மாவும் எனக்கு இவன் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கான், நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையா, நான் ரிசைன் பண்ணிட்டு உங்க கூடவே முழு நேரமா இருந்துருவோமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க பதில் பேசுறதாவே தெரியல, அமைதியா இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு உள்ள வராரு. யாரு இவன் ஃப்ரெண்டாமா, நீ இவங்க கூட எல்லாம் சேராதமா அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ கடுப்பாகிறாரு. அவரை ஒரு ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எதுவுமே பேசாம நின்றுகிட்டே இருக்காரு. சாப்பிடு அப்படின்ற மாதிரி பார்வையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு புது டிஎல் அங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் கூட சேர்ந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிங்கிள் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. கேங்கோட பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது அண்ட் இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றது அப்படின்ற மாதிரி. ஹீரோ அந்த சமயம் பார்த்து போன் பண்ணா, இல்ல நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்புறமா போன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த மறைக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்காக காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னோட கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு, ஒரு பெரிய கார் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வேகமா அவரை போய் பார்க்க, ஆடா இவ்வளவு நாள் ஆளே காணோம், இப்பதான் வர தோணுச்சா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சரக்கு எல்லாமே ஊத்தி கொடுத்து, கார் எப்படி இருக்குடா ஒரு ரவுண்டு போலாமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா கூப்பிட்டு போறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இடம் பார்க்க ஆரம்பிச்சிடறா. அதான் கேஸ் நம்ம பக்கம் வந்துருச்சுன்னு சொல்ல இவருக்குள்ள ஆசை பயங்கரமா வளர ஆரம்பிக்குது. அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதால அவரோட டிசைனிங் வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்காம விட்டுட்டாரு. டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சா பயங்கர பிரச்சனை ஆயிடும் இல்லையா, இதனால இந்த விஷயத்த அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ஓரம் கட்டிட்டு இப்ப கஃபே ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை தீர்ந்ததுன்னு அவரை போய் சந்திக்க அந்த மனுஷன், இல்லடா வேற ஒருத்தருக்கு காசு தேவைப்படுதான், நம்ம வேணா அப்புறமா ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல கடுப்பாகிறாரு. நான் இப்படி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு கார் வாங்கலாம் காசு இருக்கு, எனக்கு மட்டும் காசு இல்லையானா அப்படின்ற மாதிரி அவரு கூட சண்டையை போட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி ஹீரோனுக்கு போன் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க கேங்கோட வெளியே போய்கிட்டே இருக்கும்போது கால் ரிசீவ் ஆகும். ஒரு மாதிரி தயக்கத்தோடவே எடுக்கிறாங்க. அவரு அழுதுகிட்டே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாத்துறான், எனக்கு யார் தயவும் தேவையில்லடி, நீ நான் அப்படியே எங்க அம்மா, நம்ம 3 பேரை மட்டும் தாண்டி அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க இவங்களும்
வண்டி ஓட்டாத, கேப் புக் பண்ணி போடா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு நான் அப்பாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், அவன் கூட அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்றாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில குரூப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊருக்கு போய் அங்க பிளாகிங் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ணா அந்த டிஎல் இருக்கா இல்லையா, அவருக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு 500K பாத்தீங்கன்னா டச் பண்ணிட்டு இருப்பாரு. இதனால ஒரு பார்ட்டி கொடுக்கணும், யார் வீட்டுல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வீட்டை பிக்ஸ் பண்றாங்க. அதே சமயத்துல வேலையை இழந்து போய் கிடக்கிற ஹீரோவை காமிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு கூட பாத்தீங்கன்னா சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பருக்கு ஒரு இடத்துல ஜாயிண்ட் விற்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்குது. நிறைய காசு இருக்கு அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு போக கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட கேங்க காமிக்கிறாங்க. பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்காக ஜாயிண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட நண்பர் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தது ஹீரோயின் லிட்டரலா உடஞ்சு போயிடுறாங்க. உடனே அவருக்கு போன் பண்ணி தெரியாத மாதிரி நீ எங்கடா இருக்கன்னு கேட்க, அவரும் இது தெரியாது இல்லையா, ஆபீஸ்ல தான் இருக்கேன், தம் அடிக்கிறதுக்காக வெளியே வந்தேன்னு சொல்ல இவங்க ஏமாத்துறாரு அப்படின்ற விஷயம் புரிஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. தன்னை ஏமாத்திட்டு அவங்க வெளியூரா போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த விளாகர் இருக்கா இல்லையா, அவரோட ரீல்ஸ் மூலமா இவர் கண்டுபிடிக்கிறாரு. பயங்கர கோவத்தோட அவங்களோட வீட்டுக்கு போய் கதவை வேகமா தட்டிக்கிட்டே இருக்கும்போது மொத்த பேரும் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து கடுப்பாய் நம்ம ஹீரோயினை மட்டும் மேல கூப்பிடுறாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடி மறைச்சு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க இப்ப நான் இந்த மூட்ல இல்ல, இங்க இருந்து போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க கத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட முடிவுல இவங்களுக்கும் வேலை இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதை பத்தி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுதான் அவனுக்கு பிரச்சனையா, எதுக்கடி அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை எல்லாம் எதுக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க இதை கண்டுக்காம இப்ப இதுக்கு டைம் இல்ல, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நமக்குள்ள இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருக்க கடுப்போட உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு. அசிங்கமான வார்த்தையால திட்டி விட்டுட்டாரு. இதனால அவங்க அங்க இருந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க. கதவை சாத்திட்டு அந்த ஹீரோவும் மறுபடியும் வந்து அவகிட்ட பேசணும், என்ன உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினோட நண்பர்கள் எல்லாமே ப்ரோ இங்க இருந்து போங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் கேட்கறதா இல்ல. அண்ட் கடைசியா ஹீரோவோட நண்பரே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கூட்டு போயிட்டாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. பயங்கரமான சண்டையை போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருப்பாரு. வீட்டு வேலை யாரோ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா வீட்டு வேலை செய்யற அம்மா. அந்த உடனே வீட்டு வேலையை எல்லாத்தையும் அவங்க எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோட அம்மா இன்னும் ஆபீஸ் கிளம்பாம இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க கவனிச்சு எழுப்பலான்னு போக அந்த சமயத்துலதான் தெரிய வந்து ஹீரோட அம்மா தூக்க மாத்திரைகள் எல்லாத்தையும் போட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம். உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோட அப்பா அங்க வர, யோ என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டியா இங்க வரந்த, போக வேண்டியதான் அவகிட்டியா, எதுக்கா இங்க வந்த, உன் மண்டையை அடிச்சு பொழந்துருவையா அப்படின்ற மாதிரி மிரட்டி அவர் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு தன்னோட அம்மாவை போய் சந்திக்கிறாரு. எதுக்காகமா என்னை விட்டு போக பார்த்த, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க, உன் மனசுல நீ என்னதமா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்க அவங்க 12 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட்ல. அதை எங்களோட கணவர் பாத்தீங்கன்னா திருடி 2வது மனைவி கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். வாய் விட்டு ஆடணும்னு தோணுச்சு, மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, நீ என்கிட்ட பேசாம நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்க, நான் என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் தோல் கொடுக்கிறாரு. காட் பண்ணா இவங்க அம்மா கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறாங்க. அதே சமயத்துல இவரோட காதலிக்கும் இவருக்கும் சண்டை இல்லையா, அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இவர் அவங்கள கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க இவர் நமக்கு வேணாம் அப்படின்ற முடிவோடு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோட அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால அவங்கள வீட்டுக்கு போய் சந்திக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் எனி டைம் உங்களுக்கு அவைலபிள் தான் ஆண்டி, நீங்க மறக்காம எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துலதான் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு Facebook நோட்டிபிகேஷன் மூலமா தெரிய வருது. 6 வருஷ காதல் இல்லையா, ஒரு வருஷம் கூட பிரியாம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இதுதான் முதல் முறையா அவங்க 2 பேருமே சந்திச்சுக்காம இருக்க முதல் பர்த்டே. இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு விட்டுறாரு. 6 வருஷம் நம்ம எப்பயுமே ஒன்னதான் இருந்தோம், இந்த வருஷம் தான் முதல் முறையா நம்ம பிரிஞ்சு இருக்கோம், இருந்தாலும் உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் தான் இது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரிப்ளை பண்ணாம இருக்காங்க. இதை கவனிக்கிறாரு, டெலிட் பண்ணி விட்டுட்டாரு. இது தெரிஞ்சது பாத்தீங்கன்னா போன் கால் பண்ணி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க, ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொல்ல இவர் தலையாட்டாரு. அதுக்கு நடுவுல நீ வேணா விருப்பம் இருந்தா அந்த பார்ட்டிக்கு வரலான்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. அவங்களும் ஓகே தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீ இந்த பார்ட்டிக்கு வந்துருன்னு சொல்ல அவரும் பாத்தீங்கன்னா தன்னோட எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அவங்கள பாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன அழகான கிஃப்ட் எடுத்துட்டு போய் சந்திக்கிறாரு. அங்க இருக்க எல்லாருமே இவர்கிட்ட முகம் கொடுத்து பேசல, இவரும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசவே இல்லை.
நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே திவ்யா தான் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. கேக் வெட்டும் போது கூட தனிமையில நின்னுகிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவுல நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன்னு கூட்டு போய் இனிமேல் நான் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதம்மா, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டு பாத்துக்கிட்டே இருக்க. அவங்க உனக்கு சொன்னா புரியாதாடா, இதை மூவ் ஆன் பண்ணிட்டு போறதுதான் நல்லது, நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே வேணாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறேன். இதனால எதுவுமே பேசாம மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க கீழே வந்துட்டுறாங்க. பார்ட்டி எல்லாமே நடந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு வெளியூருக்கு பயணம் பண்ணணும், ஒரு ட்ரெக்கிங் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கவனிக்கிறேன். அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை கிளம்பு சீக்கிரமா போலாம், போன வாட்டி மாதிரி லேட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கு. ஹீரோவை கேக்குறாங்க. ஹீரோ வரல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவங்க நிறைய முறை இந்த மாதிரி தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம காதலை இணைக்கிறதுக்கு இதே நம்ம ஒரு வாய்ப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பிரதர் நானும் வரேன், ஒரு 10 நிமிஷம் இருங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இவங்க கூடவே டூருக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே குரூப்பா சுத்திக்கிட்டே இருக்கு. இவர் மட்டும் தனிமையில நின்றுகிட்டே இருக்காரு. ஆனா அந்த குரூப்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவர் கூட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாரு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவும் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. திவ்யா கூட ஒன்னா ரூம் ஷேர் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இவர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க நடக்கிறதே வேற. அந்த பிடிக்காத நபர் இருக்கா இல்லையா, அவர் கூட தான் ரூம் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால அந்த சூழலை பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அது கூடவே ஒரு நண்பருக்கு போன் பண்ணி இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அந்த மனுஷனும் ஆமா நம்ம போக்கஸ் என்ன திவ்யாவை கரெக்ட் பண்ணி மறுபடியும் காதல் இணைக்கணும் அப்படின்றதான் அந்த விஷயத்தையே மெயின்டைன் பண்ணுவாமான்னு சொல்லி விட இவர் அதுக்காக சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயங்களால ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா வெறுப்பை மட்டுமே தான் வாங்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க பீச் ஓரமா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நபர் ஒரு விளாகர் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருந்தா இல்லையா, அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இதை கவனிக்கிறாரு. அந்த வீடியோ டெலிட் பண்ணி அவரோட வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை ஆகுண்டா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கிட்ட சண்டைக்கு போகும்போது ஹீரோயின் வராங்க. அது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்ல இவர் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நடிச்சிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்ட இவர் கூட ஒருத்தர் க்ளோஸா பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். அவன் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுப்பீங்களான்னு ஹீரோ கேட்க, பிரதர் ஃப்ரீடம் கொடுக்க நான் யாரு, அவளோட ஃப்ரீடம் அவளுது, நம்மளோட ஃப்ரீடம் நம்மளுது அப்படின்ற மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல காதல்னா என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா போதையில இது சுத்தமா ஏற மாதிரியே தெரியல. இந்த 6 வருஷ காதலை எப்படி விடுறது, என் அம்மா என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசனையில அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு. மன்னிச்சிரு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரியும் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஓவரா குடிச்சிட்டு அவங்கள போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க கோவத்துல திட்டி விட்டுட்டா உடனே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பீச்சுக்கு அதாவது கடல் இருக்கு இல்லையா அதுக்குள்ள என்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு இவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பாக்குறாங்க. இவர் கேக்குறதா தெரியல, என் காதலியை மட்டும் இங்க விட்டு போங்க எல்லாரும் வெளியே போங்கடான்னு சொல்லி அவங்க கிட்ட காலில் உழாத குறையா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு இது எரிச்சலை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாந்தி எடுத்து விட்டுட்டாரு. ஹீரோயின் கூட வந்தவங்க தான் எல்லாத்தையும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இவரால நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அவரை பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஹீரோட அம்மாவும் போன் பண்ண ஹீரோட அம்மாக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா, போனை போட்டு பயங்கரமா அழுகுறாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல ஆன்டி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச அவங்களும் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும், அவன் அப்பன மாதிரியாதாம திமிரு பிடிச்சவனா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கத்துக்கு அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட டிஎல் இருக்காங்க இல்லையா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட முன்னாடி காதல் பாத்தீங்கன்னா பிரேக்கப்ல முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அவர் யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பாரு. பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இங்க தான் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரோட காதலையும் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா விளாக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவரோட காதலிக்கு நிறைய ஃபேம் எல்லாம் கிடைச்சதால இவருக்கு ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள போட்டு அழுத்த ஆரம்பிக்கிறாரு. அதோட காரணமா அவங்க விட்டு போயிட்டாங்க. காதல் அப்படின்றது விட்டு கொடுத்து போறதுதான். நான் அவளை என்னோட கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது அப்படி இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் போக முடியல, யாராவது ஹர்ட் பண்ணிடுவேனா அப்படின்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்களை ஷேர் பண்ண அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. கட் பண்ணா அங்க இருக்கிற எல்லாருமே ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. நேத்து இவ்வளவு பெரிய சம்பவத்தை ஹீரோ பண்ணிட்டா இல்லையா, எதுவுமே தெரியாத மாதிரி சரிப்பா நானும் வரேன்னு சொல்ல கொஞ்சமா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. முடியல, எல்லாரும் மேல போய் உட்காந்துட்டாங்க, அதாவது மலை மேல போய் உட்காந்துட்டாங்க. இவர் பொறுமையா போய் லேண்ட் ஆகி திவ்யா பக்கத்துல உட்காந்து அவங்க கூட பேச ஆரம்பிக்க அவங்க கடுப்பாயிடுறாங்க. மறுபடியும் திட்டி விட்டுறாங்க, நீ என்னோட வாழ்க்கையில வேணான்னு சொல்லிவிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பலாம் இருந்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோயினும் சாக போறன்னு மட்டும் சொல்லாத, என் கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி இருக்கு நீ பண்ற செயல்னு சொல்ல எதுவுமே பேசாம அமைதியா அங்க இருந்து கிளம்ப. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்றது தெரியல. இதனால கேங் மொத்தமும்
அழுதுகிட்டே, அதாவது ஹீரோயின் அழுதுகிட்டே கேங்கோட சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கோம். கடல் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்க போறாங்க, இவர் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து இவர் அழுதுகிட்டே இருக்காரு. இல்லையா, நம்ம வேணா கப்புள்ஸ் தெரப்பிக்கு போலாமா? என்னால எதுவுமே பண்ண முடியல திவ்யா, நீ விட்டு போறேன்னு சொன்னது என்னால ஏத்துக்கவே முடியல. நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஒரே ஒரு வாய்ப்பு தரியா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டே. உன்னோட அம்மா உன் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்களான்னு கேட்டிருக்கியாடான்னு ஒரு வார்த்தை தான். அவர் எதுவுமே பேசாம இருந்து போயிட்டாரு. நான் சாகலாம் மாட்டேன், நீ ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இந்த விஷயத்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பணும் அப்படின்னு மாதிரி தயாரா இருப்பாங்க. அவர் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிராவல் போக ஆரம்பிக்கிறார். நிறைய இடங்கள்ல உட்காந்துக்கிட்டு தனிமையில யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கார்ல டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த டிஎல் இருக்கா இல்லையா, அவர் கூட ஹீரோ பாத்தீங்கன்னா பேச வேண்டிய சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. இது நேரம் ஒரு மாதிரி வெறுப்ப உமிழ்ந்துகிட்டே இருந்தவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு டிசைனர் தான் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஒரு கஃபே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையோட இருக்கிறவர் தான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவரும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச இன்புட்ஸ் எல்லாத்தையும் போட்டு விடுறாரு. இதோட முடிவுல இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க. எங்க இறங்குனாங்களோ, அதாவது திவ்யாவோட வீட்டுக்கே வந்து நிறுத்திடுறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட பாய் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புறாங்க. அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசுறதா தெரியல. இவரும் இதை பெருசா எடுத்துக்காம என்னோட வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பணும்னு ட்ரை பண்ண வண்டி அப்படி பக்கத்துல நின்று போயிடுது. ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஸ்டார்ட் ஆகல. ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போக மழை கொட்ட ஆரம்பிக்குது. இவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. ஒரு 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆன அந்த கஃபே இருக்கு இல்லையா, அதை ஆரம்பிச்சு ஒரு 2-3 பிரான்ச் தொடங்கணும் அப்படின்னு மாதிரி அதுக்கு உண்டான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து திவ்யா பாத்தீங்கன்னா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்டா அப்படின்றது அவங்களுக்கு அப்ப தெரியாது. ஹீரோவை பாக்குறாங்க, எப்படிடா இருக்க, வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் தெரிய வருது ஹீரோ தான் இந்த கஃபே வச்சிருக்காரு அப்படின்றது. பயங்கர சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. காங்கிராச்சுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் பக்கத்துல இருக்க ஒரு கம்பெனில தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா காமனா, அதாவது ஜென்ரலா சில விஷயங்களை பேசிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு ஆப்பிள் ரெசிபி ஒன்று செஞ்சு வச்சுட்டு வந்தார் இல்லையா, அதே ரெசிபி அவங்களோட டெஸ்க்ல எடுத்துட்டு போய் உனக்கு பிடிச்ச ரெசிபி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போக இவங்க சிரிக்கிறாங்க, அவரும் சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காமிச்சாங்க இல்லையா, அந்த ட்ரைனிங்க இப்ப பாத்தீங்கன்னா கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டு சைட்ல பாத்தீங்கன்னா காதல் அப்படின்ற ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதும் கிடையாது, முடியறதும் கிடையாது. காதல் அப்படின்றது ஒரு வார், காதல் அப்படின்றது ஒரு போராட்டம், காதல் அப்படின்றது ஒரு வளரக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை போட்டு முடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட காதல் அத்தியாயம் இன்னும் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல அதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.